அனைத்து சிறுமியர்களுக்கும் கூட வந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் வணக்கங்களும். நான் மருத்துவர் கார்த்திகேயன், நாம் தமிழ் கட்சியினுடைய பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர். இப்ப இந்த பாரம்பரிய நிகழ்ச்சிகளாக இருக்கக்கூடிய வீர விளையாட்டுகள்ங்கிறது அழிந்து கொண்டு வரக்கூடிய நிலைமையில தமிழ்நாடு முழுவதுக்கும் பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் வீடியோ கேம், மொபைல் போனுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை தாண்டி அடுத்த தலைமுறைக்கும் இந்த வீர விளையாட்டுகளை கடத்தணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நாம் தமிழ் கட்சி இதற்காகவே பாத்தீங்கன்னா வீரக்கலை பாசறை என்ற ஒரு பாசறையை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதுக்கும் இது போன்ற சிலம்ப கலைகளையும் இல்ல வீர விளையாட்டுகளையும் கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு பாசறையை நடத்தி அடுத்த தலைமுறைக்கும் தமிழனுடைய வீரனா என்ன, அது எங்க இருந்து தொடங்கப்பட்டது, எங்க இருந்து வந்து இருக்குது, அதனுடைய வழி வழியே வரக்கூடிய பாரம்பரியம் என்ன, இது எல்லாத்தையும் கொண்டு போய் கடத்தக்கூடிய அளவுல வீர விளையாட்டு பாசறையும் நம்ம வந்துட்டு உருவாக்கி அதன் மூலமாக இதை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அது போல ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்கும் போது உறுதியா நான் வர்றேன். பல்லாவர மக்களுக்கு இதை செய்யும் போது அதுல நானும் ஒரு பங்காக நிச்சயமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து சேர்ந்து கொண்டோம். வந்து பார்க்கும்போது தெரியுது அது எவ்வளவு தூரம் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே சொன்னது போல இவர்கள் சிலம்ப சுற்றக்கூடிய வேகத்துல காற்று கிழியுதும்பாங்கல்ல, அது போல காற்று கிழியறதும் இவங்க தூக்கி வீசக்கூடிய வேகத்துல வானம் இடிக்குதும்பாங்கல்ல, அது போல வானம் இடிக்கிற இதுலயும் அவர்கள் கரணம் அடிக்கிறதுல பாக்குறவர்களுக்கு தலை சுத்துற அளவுல செய்யக்கூடிய அளவுலையும் சிறுவர்கள், அதுவும் சொல்ல போனா 5 வயசு 6 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவன் எல்லா போட்டிகளையும் கலந்து கொண்டு எல்லாத்திலையும் பரிசையும் பெறான் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது மிக பெரிய ஆச்சரியமாகவே இருக்குது. அந்த அளவுக்கு வீர விளையாட்டுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கும் நிகழ்ச்சிதாரர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் மனமார்ந்த நன்றிகளும். மீண்டும் மீண்டும் இது போல செய்யணும், அடுத்த தலைமுறைக்கும் நாம இதை கொண்டு போய் கடத்தணுங்கிறதுல உங்களுக்கு கோரிக்கையா வச்சுக்கொள்றேன். இன்னும் நிறைய மக்கள் அடுத்த பொங்கல்லாம் வரும்போது இன்னும் நிறைய மக்கள் இதுல கலந்துக்கணும், நிறைய சிறுவர் சிறுமிகள் இதுல இருக்கணும் அப்படிங்கிறதையும் கோரிக்கையா வச்சுக்கொள்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மூன்றாவது ரோஹித் வாங்க. பல்வேறு நிகழ்ச்சி இருக்கு, இந்த பாதி கால்வாசி கூட முடியல. இந்துமதி வாங்க. பென்சில் கூட ஒண்ணு கொடுத்துட்டியா? 3 பேருக்கா? வாங்க, 3 பேர் தேவை. பெரிய பசங்க ஐயா வந்துருவோம். கையில விடுமா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கணிஷ்கா கட்சிலாம் கொடுத்துட்டீங்களாமா? பென்சில் கொடுங்க, கட்சி பென்சில் கொடுப்பா. ஏய் அது இல்லையா? ஐயா மேல கொடுத்துருங்க. அதுக்கு ஒண்ணு வாங்கிக்குமா? உங்களுக்கு இது வேண்டாம்னா கார்டு இருக்கு, எக்ஸாம் கார்டு. வராதிங்க, யாரும் எந்திரிச்சு வராதிங்க. போறீங்களா? சரி சரி சரி. இன்னொரு நிகழ்வு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் முன்னாடியே கிளம்புறோம். பழைய பல்லாவரத்துல இன்னொரு நிகழ்வு இதே போல இருக்கு, அதுக்காக கிளம்புறோம். இறுதி வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணுங்கிறது ஆசை. அதனாலதான் நான் முன்கூட்டியே வந்து உட்காந்துருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆனாலும் இருந்து இவங்களை எல்லாம் பார்த்தேன். அது போல வந்துட்டு இருந்து பார்க்கணும்னு தான் ஆசை. இன்னும் ஒரு நிகழ்வு இருக்கு, அதை தாண்டி இன்னொரு நிகழ்வு இருக்குங்கிறதுனால அதுக்கு போக வேண்டிய காரணத்தினால விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், அனைவருக்கும் நன்றி. நீர்ல மூழ்கலான 3 மணி நேரத்துல காப்பாற்ற முடியும். நான் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்கேன். மக்கள் டிவில வந்து ஆராய்ச்சி பண்ணி 2010-12. ஆனா அதுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு போகும்போது என்னுடைய பழைய நினைவுகள்லாம் ஒரு பூட்டு போட்டுருவேன். என்ன யாருன்னா கேட்டா கூட எனக்கு யாருன்னு தெரியாது, அடையாளம் தெரியாது. அது மாதிரி ஒரு சில கடைகள்லாம் கத்துக்கிட்டேன். சூர்யா தண்ணி கடை வச்சிருப்பாரு, பழக்கடை தண்ணி கடையா. அவருடைய பைக் அப்படியே 2 கையில தூக்கி 3 பேர் தூக்குனாங்க, தூக்க முடியல. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1000 ரூபாய் அன்னைக்கு சம்பாதிச்சுட்டு வந்தேன், ஏன்னா சவால் விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பெரியாண்ட பிறகு தெரியும், அவங்க சைக்கிள் டவுன் பார் இப்பதான் வண்டி வந்துருச்சு, ஒரு 6-7 வருஷம் முன்னாடி. ஒரு விரல்ல லோடு சைக்கிள் 38 கிலோ. அந்த சைக்கிள் அவங்க அண்ணன் தம்பி நல்லா ஹைட் வெயிட்டமா இருப்பாங்க. 2 பேரும் 2 கையில தூக்கி பார்த்தாங்க, முடியல.
ஒரு கையில தூக்க முடியாது பெரிய சொல்லி கேட்கலாம், கதிர்னா தெரியும். அப்போ வந்து நான் ஒரு விரல தூக்கி நான் நிப்பாட்டிட்டேன்னா எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டேன். நீங்க என்ன கேட்கறீங்களோ தருவேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து சோதிச்சு வேற பார்த்தாங்க. என்ன கேட்கறீங்களோ தருவேன் அப்படின்னோடனே ரெண்டு தூக்கி வந்து பார்த்துட்டு இது முடியவே முடியாதுன்னாங்க. தூக்கி அப்படியே ஒரு கையில நிப்பாட்டினேன், ஒரு விரல்ல நிப்பாட்டி காமிச்சு இந்த பெரிய சொல்ல கேட்கலாம். பாஸ்டர் அவங்க அண்ணன் தம்பி இருக்காங்க. அப்போ நிப்பாட்டி காட்டினோன்னா அவங்க ஒரு மாதிரி கழிச்சுட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம கழிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி நீங்க கேட்கறதுக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கங்க, நான் தான் வார்த்தை விட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கி வச்சிருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு ஆசை கிடையாது. எவ்வளவு சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் அண்ணங்காரன் தம்பிகிட்ட சொல்லிட்டு, தம்பிக்காரன் வந்து அண்ணன் சொல்லி இந்த ஜாமானத்துக்கு பில்லு போடாது அப்படின்னாரு. கொடுத்தாரு. இந்த பெரியான ஸ்டோரு. விளையாட்டு பயிற்சி அப்படிங்கும் போது அப்படியே நம்மளுடைய உயிர் போயிருங்கிற அளவுக்கு என்ன நான் தயார்படுத்திக்கிட்டேன். ஏன்னா எங்க கலை குடும்பம் தான், அவங்ககிட்ட இருந்து கத்துறது கொஞ்சம் நான் விட நான் வந்து சில 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 இதுகளை பண்ணிக்கிட்டு எங்கனாலும், அதாவது பசங்களோட சுத்துறது கிடையாது. இந்த என் வயசுல என்ன பண்ணுவேன்னா, அதான் ஒரு விஷயம். ஒரு 10, 12 வயசு, 15 வயசு, 20 வயசுலாம் வயசான கிழடு கிட்ட போய் உட்காந்துருப்பேன். எல்லாம் வந்து வயசு பசங்க கூட போய் உட்காருப்பாங்க. ஏன்னா கிழவங்க கிட்ட யாரும் உட்காந்துருப்பாங்க, அவங்க தான் அறிவும் ஆற்றலும் கொடுப்பாங்க, அனுபவம் இருக்கும். அது மாதிரி நிறைய அனுபவம். அதனால என்னால முடியும், அறிவு பலமும் முடியும். தாம்பரத்துல ஒரு கவிதை நிகழ்ச்சி பாப்பங்களுக்கு, நம்ம சிலம்பத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய கவிதை நிகழ்ச்சி எழுதி கொடுப்பேன். அதுல நல்லா இருக்குன்னு மிஸ் டீச்சர் பாராட்டினாங்க. இது மாதிரி நிறைய இருக்கு, நிறைய திறமையை கத்துக்கலாம். ஆனா பசங்க கிட்ட அந்த ஒரு துடிப்பு இல்லை. இன்னைக்கு இருக்கிற பசங்க கிட்ட கத்துட்டு நேரம் எதுவும் என்ன போடுறாங்கன்னா டிவி கேமு இந்த மாதிரி சிந்தனையில போறாங்க. ஒரு 4-5 பேரை நல்லா உருவாக்கி விட்டேன். அதுங்க நம்ம கண்ணில் மண்ணில் போட்டு இன்னொருத்துக்கு போய் உட்காந்துருச்சு. இந்த மாதிரி துரோகம் அது நமக்கு ஜனங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ரொம்ப அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எனக்கு சில விஷயங்கள்லாம். என்னால ஒரு எவ்வளவு பேர் வேணாலும் உருவாக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்லணும்னா, அந்த குட்டி யானைய மின்வீலோட தூக்குனது, நீங்க அவரை பார்க்கணும்னா விநாயகர் நகர்ல ஞானமணி அவர் வீட்டுல இருந்து 3வது வீடு, அங்கதான் அந்த போட்டிகள் நடந்தது. அந்த போட்டியில என்ன பண்ணாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு குட்டி யானையை தூக்கி பார்த்தாங்க. முன்னாடி பெரிய குட்டி யானை. நான் தூக்குறேன், என்ன தருவீங்கன்னு கேட்டாங்க. இது எவனாலே முடியாது, நானும் ஒரு ஆள் தூக்கி காட்டினேன். 2 வீலும் இவ்வளவு தூரம் போச்சு. அது நீங்க அவரை பார்க்கணும்னா அந்த மிட்டாய் கம்பெனி செட்டியாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெரியும். அவர் கடை கம்பெனி அது மட்டும் தான் இருக்கு. அவர் சாட்சி, ஒரு நல்ல 4 பேர் சாட்சி. ஏன்னா அவங்களுக்கு நான் சாட்சியோட சில விஷயங்கள் சொல்லணும்ல. அப்போ அந்த கதிரம்னா யாருன்னு அவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும். இப்ப குழந்தைகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இப்ப என்னுடைய இதை அடுத்த இதுக்கு கடத்தி விடுவேன். என்ன வேணுமோ என்கிட்ட கேட்கலாம். உலகத்தை, அதாவது நான் நினைச்சேன் உலகமே என் கையில தான் இருந்துங்கிற அளவுக்கு நான் பயிற்சி எடுத்திருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் பண்ணிருந்தேன். என்ன வேணாலும் கேளுங்கன்னு கேட்டீங்க. தயவு செய்து நாம் தமிழ் வேட்பாளரை வெல்ல வைக்கும் உங்க திறமையால. இன்னைல இருந்து ஒரு முயற்சி எடுங்க. நாம் தமிழ் கட்சி வென்றே தீர்ப்பது அவர்களுக்காக பாடுபடுவது சொல்லி இதை வெற்றி தீர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நாம் தமிழ் கட்சி செஞ்சு கவலையப்படாதீங்க.